Hello students, welcome to Key the Max YouTube channel. இப்போ நம்ம பாலினாமியலில் 2.2 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்குறோம். எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் கொண்டு போகிறேன். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட்டுன்னு எடுத்துக்கிறோம். லெட் இங்கேருந்து எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்னே போடலாம். 6x² மைனஸ் ஆர்டர் படி எழுதிக்கோங்க. 7x 6x² minus 7x minus 3. ஃபஸ்ட்டு ஆர்டர் படி எழுதினா தான் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். அப்புறம் a is equal to 6, b is equal to minus 7, c is equal to minus 3. ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம sum of zeros minus b by a minus 7 by 6. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் c by a minus 3 by 6 that's equal to minus 1 by 2. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம், இந்த பாலினாமியலுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 6x² minus 7x minus 3 ஈக்குவல் டு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன வரும், இந்த ப்ராடக்ட்டு 6 into minus 3 minus 18 புட்டிட்டு இந்த டாப்பில் போட்டுக்கிறீங்க. அந்த மிடில் டாப் minus 7 வந்து நடுவில் போட்டுக்கிறேன். யூ ஹாவ் டேக் 2 ஃபேக்டர்ஸ், 2 ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எதில் வரணும், இந்த 7ல் வரணும். மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும். அப்புறம் நம்ம வந்து 9 2 எடுத்துக்கலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அந்த 6 இங்கே போட்டுக்கோ. இதை கேன்சல் பண்ணனா என்ன வேணும், 3. இங்கே வந்து 2xன்னு போட்டுக்கோங்க. இங்கே அதே மாதிரி இங்கே வந்து 1 டைம்ஸ், இங்கே வந்து 3x. அப்படின்னா நம்ம எழுதுறது ஈஸியாக இருக்கும். 2x minus 3 3x plus 1 3x plus 1. இப்போ வந்து என்ன செய்வோம், நம்ம அடுத்த ஸ்டெப்பு p of x equal to 0ன்னு கொடுக்குறோம். அப்போனா இந்த டேர்ம் வந்து என்ன வரும், 2x minus 3 into 3x plus 1 equal to 0. இதை கம்பைன் பண்ணும்போது என்ன வரும், 2x minus 3 equal to 0 இல்லைனா 3x plus 1 equal to 0. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். 2x is equal to 3, x is equal to 3 by 2. அதே போல் இங்கே வந்து 3x is equal to minus 1, x is equal to minus 1 by 3. நம்மளுக்கு வந்து 2 zeros கிடச்சிருக்கு. என்னென்ன கிடச்சிருக்கு, 3 by 2, minus 1 by 3. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெரிஃபை வந்து ஈஸியாக இருக்குதான்னு பார்க்குறோம். என்னது ஃபஸ்ட்டு, சம் ஆஃப் த ஜீரோஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 3 by 2 minus 1 by 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ வந்து எல்சியை வந்து என்னது 6, 3 9 மைனஸ் 2. அப்புறம் என்ன வருது, 7 by 3 9 மைனஸ் 2 மைனஸ் b by a. இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகே, 7 by 6. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதாவது நம்மளுக்கு எந்த தப்பு இங்கே வரும்போது நம்ம அங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம முதல்ல மைனஸ் போட்டிருந்தோன்னா இங்கே வரும்போது 7 வருது. அப்போனா அங்கே என்னத்தை போட்டுக்கோம், மைனஸ் ஆஃப் மைனஸுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இது 2 கேன்சல் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக 1 by மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 by 2. ரெண்டும் சேமாக இருக்குதா, நம்ம அங்கே ஹைலைட் பண்ணது இங்கே சேமாக இருக்கா, இருக்குது. அப்போனா வெரிஃபைடு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப எளிமை. செஞ்சு